ஹலோ பசங்களா. ஸோ நம்ம வந்து கெமிக்கல் கைனடிக்ஸோட லெக்சர் 2ல் இருக்கோம். ஸோ லெக்சர் 1 பார்க்கலனா அது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸோட லெக்சர் 2. ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர் தவிர லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன ஸ்டேட் பண்ணுது? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் states that the rate of a chemical reaction is proportional to the product of concentrations of the reacting substances. So basically ஒன்றும் இல்லை, ரேட் நான் இப்போ வந்து R is A plus B gives rise to C plus D அப்படின்னு எழுதுறேன்னா R is directly proportional to concentration of A power concentration of B. ஸோ இதை தான் இது சொல்லுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரேட் லா, அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ஒரு ரியாக்ஷன் ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ரேட் லா. ஸோ அந்த ரேட் லாவை இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரேட் லா. ஸோ ரேட் லானா என்னது? ரேட் லா இஸ் an expression which relates the rate of the reaction to the rate constant and concentration of the reactant. இது நான் சொன்ன concentration of the reactant and rate constant. So rate of a reaction always depends on the rate constant as well as the concentration of the reactant. So இந்த rate constant concentration of a reactant-யும் ரேட்டோட இணைக்கிறது தான் நம்மளோட ரேட் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேட் லா வச்சு தான் நம்மளோட முக்கால்வாசி ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே நடக்கும். ஸோ நான் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் கடைசி லெக்சரில் கன்சிடர் பண்ணிவிட்டு அதே ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டி எல்லாமே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டியோட மோலார் கோஎஃபிஷியன்ட்ஸ், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ stoichiometric coefficients or molar coefficients ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன், ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி R is directly proportional to A power X and B power Y. ஸோ இந்த எக்ஸு ஒய் எல்லாமே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸு ஒய் வந்து தே மே ஆர் மே நாட் பி ஈக்குவல் to the stoichiometric coefficients, அதாவது A and B. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த X and Y வந்து X equal to Aவா இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். Y equal to Bயாக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது எப்போ X equal to Aவாக இருக்கும், எப்போ Y equal to Bயாக இருக்குன்றதை நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ இப்பொழுதுக்கு X Y ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A power X into B power Y. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு K இன்ட்டு A power X இன்ட்டு B power Y. ஸோ இந்த K தான் ரேட் கான்ஸ்டன்ட், நல்லா நான் வச்சுக்கணும். ஸோ K இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இதை நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இதுதான் பேசிஸே. ஸோ இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும் அண்ட் இதை தான் நம்ம எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுவோம். அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி போன லெக்சரில் படிச்சிருப்போம், ரேட் வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு -dR/dt, அதாவது R to P நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன், அதாவது ரியாக்டன் டு ப்ராடக்ட்னா. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு -dR/dt or dP/dtன்னு சொல்லிட்டு நான் இதை போன லெக்சரில் படிச்சிருப்போம். ஸோ இந்த இதுவும் ரேட்டு தான், இதுவும் ரேட்டு தான். ஸோ அதனால் டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த ஈக்குவேட் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய ரேட் லாஸ், இன்னும் இன்டிகிரேட்டட் ரேட் லாஸ்லாம் கிடைக்குது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். ஸோ இப்பொழுதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ 2NO + O2 gives rise to 2NO2. ஸோ இப்போ நம்ம இதோட ரேட்லாம் எழுதுவோம். ரேட்லாம் வந்து ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு NO power X into O2 power Y. ஸோ இந்த வந்து எக்ஸு வந்து X equal to 2 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை Y equal to 1 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது எப்போ இருக்கோ இருக்காதுன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ரேட் லா ஃபார் எலிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோம், ஒரே ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம், ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ். அதே மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு
the powers of respective reactants or product is its stoichiometric coefficient. அதாவது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன்னா இந்த எக்ஸ் ஒய் எல்லாமே அதோட ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 2NO + O2 gives rise to 2NO2. இது ஒரு நார்மல் எலிமெண்டரி ரியாக்ஷன் தான். அதனால தான் இந்த நம்ம ரேட்டில் எழுதும்போது K × NO², அதாவது x = 2 அவங்க டேரெக்டாக எழுதிடுறாங்க அண்ட் y = 1 டேரெக்டாக எழுதுறாங்க. ஸோ நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு நம்மளோட ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்து நம்ம வந்து பவர்ஸாக போட்டுடலாம் ரெஸ்பெக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் அதை பண்ண முடியாது, ஏன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு ரேட்டில் எழுதுறதுன்னே தெரியாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் மட்டும்தான் நம்மளால் எக்ஸு ஒய் அந்த பவர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். XY வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் தராங்கன்னா அந்த கொஷின்ஸில் கொடுக்கும்போது ஒரு டேபுலர் ஃபார்ம் போட்டு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா தந்துடுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து XY வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டானா என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம XY வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணுவோம். லாஸ்ட் லெக்சரை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டை நல்லா தரோவாக கிளியராக இருங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட் தான் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் கைனடிக்ஸ். அதனால் இதுக்கு கிளியராக இருந்தாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸு இல்லை தியரி பார்ட்டே கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்னது? ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷனாக ஒன்றும் இல்லை, நான் ரேட்டில் எழுதுறேன்ல, இந்த ரேட்லாவில் என்னோடய பவர்ஸ் இருக்குல்ல, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஓட பவர்ஸ் இங்கே எஸ்ஸு டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ஸை ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஒரு வேல்யூ வருதோ அதுதான் நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ S + T இங்கே ரேட்டில் எழுதிக்கிறது K × A S × B/T சொல்லிட்டு. ஸோ ரியாக்ஷனோட ஆர்டர் வந்து S + T சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கலாக இந்த ரியாக்ஷன் ஆர்டர் வந்து என்னத்தை சிக்னிஃபை பண்ணுதுன்னா எவ்வளோ சென்சிட்டிவ் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ சென்சிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக இந்த சென்ஸ் ஒரு சின்ன இக்னிஷன் கொடுத்தாலே இல்லை ஒரு சின்ன பொறி தட்டினாலே ஈஸியாக பற்றி கொண்டுவாங்கல்ல. ஸோ அந்த மெத்தடை இது பண்ணுறது தான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது இந்த ரியாக்ஷன் சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இதை பற்றி இப்போ சொல்கிறது தான் இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? சிம்பிளாக ஹையர் ஆர்டர்னால் ஈஸி சென்சிட்டிவ், ஸோ மோர் சென்சிட்டிவ்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ரியாக்ஷன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் மஸ்ட் பி நான் நெகட்டிவ் வேல்யூ. இதை நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் நெகட்டிவாக எப்பயுமே இருக்க முடியாது. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து அந்த ஆர்டர் வந்து இன்டீஜராக தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது ஒரு ஃப்ராக்ஷன் 3/2 இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன ரியாக்ஷன் என்ன ஃப்ராக்ஷன் வேணாலும் இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு மோஸ்ட்லி ரேஷ்னல் நம்பர்ஸாக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன சம் பார்ப்போமா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே இருந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனே. ஸோ இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் நான் எடுத்துக்கிறேன்னா இதோட ரேட்டில் நம்ம என்னென்ன எழுதணும்? R = K × A small a × P small bன்னு எழுதிட்டோம். ஏன்னா இது ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், அதனால் நம்ம இப்படி எழுதணும். ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்னது? A + B. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு அதோட ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸோட சம் எடுத்தாலே ஆர்டர் வந்துன்றதை டேரெக்டாக நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆர்டர். அதனால் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்டரை கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க, விச் வில் ஹெல்ப் அ லாட். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதில் வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும், நிறைய சம்ஸ் வந்து JEE PYQs எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு வரும். ஏன்னா நம்ம ஆர்டரை ஈஸியாக யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்செப்ட்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் அ ஜென்ரல் ரியாக்ஷன் நான் இப்போ ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். A + small a + small a capital A + small b capital B gives rise to small c capital C + small d capital D. ஓகேவா? இது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன், நம்ம எப்பயும் எடுக்கிற ரியாக்ஷன் தான். ஸோ ரேட் = K × A/x × B/y அக்கார்டிங் டு ரேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நம்ம வந்து ரேட்லாம் எழுதியாச்சு.
ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை நான் வந்து என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ வந்து கே இஸ் ஈக்வல்ஸ் டு ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் divided by concentration of A power X into concentration of B power Y. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம என்ன எழுதுவோம், ரேட் is equals to concentration of A power X into B power Y into Kன்னு எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலமாக K வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணுவோம். ரேட்டோட யூனிட் என்னது? நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ஃபார்முலா படிச்சிருப்போம். ரேட் வந்து டெல்டா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டெல்டா டைம். ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் என்னது? கான்சன்ட்ரேஷனோட யூனிட் தான். ஸோ இட் இஸ் மோல் பர் லிட்டர். அண்ட் டீயோட யூனிட் என்னது? செகண்ட்ஸ். ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ரேட்டோட யூனிட். ஓகேவா? ஏ பவர் எக்ஸ், ஸோ இப்போ ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் இருக்கா? ஸோ ஏவோட யூனிட்டும் பியோட யூனிட்டும் சேம் தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே யூனிட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஏ ஈக்குவல்ஸ் டு பி ஈக்குவல்ஸ் டு மோல் பர் லிட்டர், ஏன்னா அதுவும் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான். ஸோ அதனால் மோல் பர் லிட்டர்னு டேரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேட் மோல் பர் லிட்டர் இன்ட்டு செகண்ட்ஸ் divided by A power X. So mole per liter whole power X plus Y வரும். ஏன்னா A power X into A power Y is equals to A power X plus Y. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். இங்கேயும் மோல் பர் லிட்டர் தான் இருக்கும், இங்கேயும் மோல் பர் லிட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மோல் பர் லிட்டர் ஹோல் பவர் X plus Yன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ X plus Y என்னது? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். So order of the reaction என்ன? So K is equals to mole per liter into second inverse divided by mole per liter power n. So ஃபைனலாக நம்மளோட ஆன்சர், அதாவது ஃபைனலாக நம்மளோட கேவோட யூனிட் என்னவாக இருக்கும்? மோல் பர் லிட்டர். இதில் வந்து கேன்சல் பண்ணுறேன், இதுலேருந்து வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ மோல் பர் லிட்டர் பவர் 1 minus n into S inverse, second inverse. ஸோ இதுதான் நம்மளோட யூனிட். அண்ட் இந்த யூனிட் வந்து எதை வச்சு டிபெண்ட் ஆகுது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வச்சு டிபெண்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டர், ஸோ இந்த யூனிட் வந்து நமக்கு எதை வச்சு டிபெண்ட் ஆகுது? ஆர்டர் வச்சு டிபெண்ட் ஆகுது. ஸோ இந்த யூனிட்டை வச்சு டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம எப்படி யூனிட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னது? கே இஸ் ஈக்குவல்ஸ் டு மோல் பர் லிட்டர் ஹோல் பவர் -1 இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நான் n = 0 போட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன வருது? இங்கே 0 போட்டிருக்காங்க. ஸோ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நான் n = 1 போட்டுப்பேன். ஸோ n = 1 போட்டேன்னா இது ஃபுல்லாகவே 1 ஆகிடும், ஏன்னா எனிதிங் பவர் 0 is 1. ஸோ டேரெக்டாக இது 1 ஆகிடும். ஸோ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து செகண்ட் இன்வர்ஸ் மட்டும்தான். அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு போட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சிம்பிள் as that. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம ரியாக்ஷன் ரேட் கண்டுபிடிப்போம். இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் இந்த லெக்சர்லேயே போடுவோம். அப்போ நான் சொல்கிறேன் ஏன் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். மாலிகுலர் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, த நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து கொலிஷன் தியரி, அதாவது லெக்சர் 6ல் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். பட் இப்பொழுதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி, மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, எத்தனை மாலிக்யூல் ரியாக்ஷனில் டேக் பிளேஸ் ஆகுது, அதாவது எத்தனை ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து A + B gives rise to C + Dன்னு ஒரு ரியாக்ஷன் எழுதுனேன்னா எத்தனை மாலிக்யூல்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகுது? 2 மாலிக்யூல், அதாவது ஏவும் பியும் ரியாக்ட் ஆகுது. ஸோ A + B தான் வந்து நம்மளோட 2 தான் வந்து நம்மளோட மாலிகுலாரிட்டி. ஸோ அதே மாதிரி மாலிகுலாரிட்டி மேக்ஸிமம் மாலிகுலாரிட்டி எவ்வளோ இருக்க முடியும்னா 3 தான் இருக்க முடியும். ஏன்னா மாலிகுலாரிட்டி 3க்கு மேலே போயிடுச்சுன்னா எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்காது. ஸோ பேசிக்கலாக ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா என்னென்ன ஆகுனா, நான் அந்த ஸ்பியர், இதெல்லாம் நம்ம ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்பியராக கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ஸ்பியருக்கு ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதி ஃபைனல் ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ ஒரே டைமில் எல்லா ஸ்பியர்ஸும் எல்லா ஸ்பியரையும் ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளோட மேஜர் கண்டிஷன் மாதிரி.
ஸோ நான் 3 ஸ்பியர் இருந்துச்சுன்னா அழகாக இப்படி போட்டுருவேன். ஸோ எல்லா ஸ்பியரும் ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் 4 ஸ்பியருக்கு வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஏதோ 1-2 கேஸில் டச் ஆகும், மற்ற கேஸ்லாம் டச்சே ஆகாது. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்காது, அதனால் ஈஸியாக ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதனால் மாலிகுலாரிட்டி வந்து மேக்ஸிமம் 3 தான் இருக்க முடியும். 3 தாண்டி போயிடுச்சுன்னா மாலிகுலாரிட்டி அங்கே இருக்காது. ஸோ இதை நம்ம வந்து அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எங்கேயாவது எம்சிக்யூஸில் மாலிகுலாரிட்டி 4 கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் திங். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 கொஷின் வச்சுருக்கோம் இங்கே, அதை போடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலாரிட்டி ஆஃப் ஃபாலோயிங் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் இதை டிஃபைன் பண்ணவே முடியும் மாலிகுலாரிட்டின்ற ஒரு டேர்மை. ஏன்னா எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு எந்த காம்பனண்ட் எதோட ரியாக்ட் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. அதனால் நம்மளால் டைரெக்டாக மாலிகுலாரிட்டி சொல்ல முடியாது. அதனால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் மாலிகுலாரிட்டின்ற ஒரு டேர்ம் டிஃபைன்டே. ஸோ இதை நம்ம கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்றதுனால இதுக்கு மாலிகுலாரிட்டி இருக்குது. ஸோ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் இருக்குது இந்த கொஷனில்? ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு டிகே ஈக்குவேஷன். ஸோ டிகே ஈக்குவேஷன்றதுனால ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது, தட் இஸ் NH4NO2. இதோட மாலிகுலாரிட்டி என்னது? 1. இது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைன். அடுத்தது வந்து இன்னொரு கொஷின் இருக்குது. ரேட் கான்ஸ்டன்ட் K ஃபார் அ சர்டைன் ரியாக்ஷன் இஸ் K is equals to 2.3 × 10⁻⁵ லிட்டர் மோல் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ டேரெக்டாக ரேட் கான்ஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வேறு எந்த டேட்டாவும் நம்மளுக்கு தரல. ஸோ இது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த யூனிட் தான் முக்கியமாக தேவை. இந்த யூனிட்டை வச்சு தான் நம்ம இது எந்த ஆர்டர் ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். ஸோ இந்த யூனிட் என்னது? பேசிக்கலி மோல் பர் லிட்டர் பவர் -1 இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸ். நம்ம ஃபார்முலா படி யூனிட் என்னது? மோல் பர் லிட்டர் பவர் 1 - n இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் பேசிக்கலி, கரெக்டாக? ஸோ செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். இதுவும் ஈக்குவலாக இருக்கணும்னா 1 - n should be equals to -1. ஸோ n should be equals to 2, கரெக்டாக? அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு போட கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து JEE மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஷினில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது யூனிட்ஸ் தான். சொன்ன மாதிரியே இந்த 2.3 × 10⁻⁵ சும்மா குழப்பறதுக்கு கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு இங்கே பார்க்க வேண்டியது இந்த யூனிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் வந்து 2. சிம்பிளாக, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்துலாமா, ஒரு ஃபைனல் சம்மரி மாதிரி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பார்த்தோம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இட் ஸ்டேட்ஸ் தட் தி ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ நம்ம ரேட் வந்து இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரேட்டில் வந்து R is directly proportional to A/x × P/n எழுதணும். அதுக்கு ஒரு ரேட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி K கொடுத்து அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னோம். ஸோ ஃபைனலாக இந்த ரியாக்ஷன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம். தென் ரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு டேரெக்டாக ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸியை நம்ம வந்து பவராக போட்டுடலாம், அதோட கான்சன்ட்ரேஷனோட பவராக போட்டுடலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்மளால் அதை பண்ண முடியாது. நம்மளால் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவிலேருந்து தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்புறம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனாக ஒன்றும் இல்லை, நம்மளோட ரேட் லாவில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ஸை டேரெக்டாக ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். மோல் பர் லிட்டர் பவர் 1 - n இன்ட்டு S இன்வர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கொஷினும் சால்வ் பண்ணோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் அங்கே வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃபைனலி இந்த லெக்சரில் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அன்டில் தென் நான் லெக்சரில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.